பிரதமர் டலஸ்ரீ அன்வாருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் வேதமூர்த்தி தாக்கல் செய்திருக்கும் நீதிமன்ற வழக்கிற்கும் பெரிகாத்தானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைமை கொறாடா தக்யுடின் ஹசான் இன்று விளக்கமளித்துள்ளார். சிறையில் இருந்து பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதும் தேர்தலில் அன்வார் போட்டியிட்டது சட்டத்திற்கு புறம்பானது என்று வேதமூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்தார். அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் தாம் பங்கேற்றாலும் இது முழுக்க முழுக்க வேதமூர்த்தியின் நிலைப்பாடு என்றும் பெரிகாத்தானின் நிலைப்பாடு அல்ல என்றும் தக்யுடின் ஹசான் தெரிவித்தார். வேதமூர்த்தியின் தனிப்பட்ட வழக்கில் பெரிகாத்தான் பின்னிருந்து இயக்குவதாக வெளிவரும் செய்திகளில் உண்மை இல்லை என்றும் ஒரு வழக்கறிஞராக மட்டுமே வேதமூர்த்தியின் செய்தியாளர் சந்திப்பில் தாம் பங்கேற்றதாகவும் தக்யுடின் ஹசான் கூறினார். அன்வாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொது மன்னிப்பு அப்போதைய மன்னரான கிளந்தான் சுல்தான் தொடர்புடையது என்பதில் எந்த ஒரு எதிர்கருத்தையும் பெரிகாத்தான் கொண்டிருக்கவில்லை என்பதையும் தக்யுடின் ஹசான் சுட்டிக்காட்டினார். கட்சி தாவல் சட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தாம் தயாராக இருப்பதாக பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார். விசுவாசமிக்க அரசியல் தலைவர்களை உருவாக்கவும் விசுவாசமற்றவர்களின் முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டவும் தமக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை என்று அன்வார் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் இருக்கும் கட்சி தாவல் சட்டம் பல்வேறு திருத்தங்களுடன் மறுமொழிவு செய்யப்பட்டது. இந்த கட்சித்தாவல் சட்டத்தில் பல்வேறு உள்ளீடுகளை மடானி அரசு செய்துள்ளதாகவும், ஆனால் அதே வேளையில் சட்டம் தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது என்பதையும் அன்வார் நினைவூட்டினார். கட்சித்தாவல் சட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு 5 புதிய விதிகளுடன் வெளியிடப்பட்டது. அதனுள் 34 புதிய சட்டங்கள் திருத்தப்பட்டிருந்தன. அதனை அடுத்து 2024ஆம் ஆண்டு மீண்டும் 5 புதிய விதிகளுடன் 57 சட்டங்கள் புதிதாக இணைக்கப்பட்டது. இப்போது 2025ஆம் ஆண்டு கடந்த வாரம் வரையில் 4 புதிய விதிகளுடன் அது தொடர்புடைய 6 சட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த திருத்தங்கள் எல்லாமே நாடாளுமன்றத்தில் 2 புதிய மசோதாக்களுடன் 11 வரை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் கட்சித்தாவல் சட்டத்தை முழுமையாக உள்வாங்கிய பின்னர் எந்த ஒரு நாடாளுமன்ற விவாதத்தையும் தாம் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக டலஸ்ரீ அன்வார் உறுதி அளித்தார். நேற்று இரவு குவாந்தானில் வீசிய பலத்த புயலால் குவாந்தானில் பல்வேறு பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகியது. குவாந்தான், கம்போங், பாடாங்கில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வணிக கடைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பகல் 1 மணிக்கு பெய்ய தொடங்கிய கனமழையை தொடர்ந்து கடுமையான புயல் வீசியதால் குவாந்தானில் உள்ள 4 பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மாலை 6 மணிக்கு மேல் சேதமுற்ற பகுதிகளை மீட்பு பணியினர் சோதனையிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட வணிக கடைகளை அப்புறப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான புயலால் பாதிக்கப்பட்ட வணிக கடை உரிமையாளர்களுக்கு தற்காலிக உதவி நிதிகளை வழங்க பகாங் மாநில அரசு முன்வந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் சந்திப்பை நடத்தி வருவதாகவும் இந்திரா மக்கோத்தா மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த புயலால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று மீட்புத்துறை உறுதிப்படுத்தியது. குவாந்தானின் கம்போங், பாடாங், இந்திரா மக்கோத்தா, பாயா பெசார் ஆகிய பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. புத்ராஜயாவில் ஒரு ஷாப்பிங் மாலில் நடந்த தாக்குதலின் போது தனது 12 வயது மகனுக்கு ஆபத்தான ஊசி செலுத்தப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக 6 மாத மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரபிசி ரம்லி இன்று தெரிவித்தார். சிரிஞ்சில் என்ன இருந்தது என்பதை மருத்துவர்களும் காவல்துறையினரும் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும், இதனால் தொடர்ச்சியான இரத்த மற்றும் உணவு பரிசோதனைகள் மற்றும் நீட்டிக்கப்பட்ட கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுவரை உடனடி விளைவுகள் எதுவும் இல்லை என்றும், ஒரு தந்தையாக போதைப்பொருள் மற்றும் விஷத்தை முறியடிக்க முடியும் என்பதில் தாம் ஆறுதல் அடைவதாகவும் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். இருப்பினும் வைரஸ் தொற்றுக்கான சாத்தியக்கூறுகளை குறைந்தது 6 மாதங்கள் கண்காணிப்புக்கு பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர் விளக்கினார். மேலும் இன்று காலை தெரியாத ஒரு எண்ணிலிருந்து தனது மனைவிக்கு 2 மிரட்டல் குறுஞ்செய்திகளை பெற்றதாக ரபிசி தெரிவித்தார். அதில் அமைதியாக இரு, தொடர்ந்தால் எய்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். நேற்றைய தாக்குதல் தான் விசாரித்து வரும் ஒரு வழக்குடன் தொடர்புடையது என்று சந்தேகிப்பதாகவும், கடந்த வாரம் தான் தகவல் தெரிவிப்பவர்களின் குழுவை சந்தித்ததாகவும் அவர் கூறினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யால் நேற்று கைது செய்யப்பட்ட 5 மூத்த ஆயுதப்படை அதிகாரிகள்
போதைப்பொருள் விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. நேற்று நடந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அவர்கள் அதனை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை குறிக்கிறது என்று MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். குற்றவாளிகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்று தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார். அவர்கள் தாங்களாகவே போதைப் பொருட்களை பயன்படுத்தி விநியோகித்ததாக நம்பப்படுகிறது என்று தனியார் தொலைக்காட்சியில் அவர் கூறியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தெற்கில் உள்ள நாட்டின் எல்லைகளில் நிறுத்தப்பட்டுள்ள உளவுத்துறை பிரிவைச் சேர்ந்த கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு குழு மற்றும் அமலாக்க முகமை நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை கசிய விட்டதாகவும் நம்பப்படுகிறது என்று அசாம்பாக்கி தெரிவித்தார். ஜூலை 9ஆம் தேதி நிலவரப்படி 34,000க்கும் மேற்பட்ட ஒதுக்கீட்டை உள்ளடக்கிய 434 நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கு தோட்டம் மற்றும் மூலப்பொருள் அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த சிறப்பு ஒப்புதல் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதையும் தேசிய உற்பத்தி திறனை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அதன் துணை அமைச்சர் டாக்டர் ஷாங் ஃபுங் ஹின் கூறினார். தொழில்துறை கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் வெளிநாட்டு தொழிலாளர் ஒதுக்கீட்டை வழங்குகிறது என்று அவர் கூறினார். எண்ணெய், பனை மற்றும் ரப்பர் தோட்டங்களில் பணியாளர் தேவைகள் குறித்து பெர்வாஸ் பக்கத்தன் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ நே கு ஹாம் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக சான் இந்த விவரங்களை வழங்கினார். நேற்று காஜாங்கில் உள்ள ஒரு போக்குவரத்து சிக்னல் சந்திப்பில் 3 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதி பலரை தாக்கிய வெளிநாட்டு பெண் மலேசிய வாழ்க்கையால் தாம் மன அழுத்தத்திற்கு ஆளானதாக தெரிவித்துள்ளார். 24 வயதான பொது பல்கலைக்கழக மாணவியான அவர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் யூசுப் கூறினார். இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட 11 சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பெண்ணால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவர் தற்போது குணமாகி வருவதாக நஸ்ரோன் யூசுப் கூறினார். அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக பி. வேதமூர்த்தி தொடர்ந்த வழக்கு சட்டப்படி தடை செய்யப்பட்டது என்று DAP நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் இன்று தெரிவித்தார். 1954 தேர்தல் குற்றச்சட்டத்தின் கீழ் தேர்தல் மனு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு எதிரான எந்த ஒரு சட்டப்பூர்வ சவாலையும் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட தேதியில் இருந்து 21 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். அதன்படி தம்பூனுக்கான முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக பிரதமரை தகுதி நீக்கம் செய்ய வேதா எடுத்த சட்ட நடவடிக்கை காலக்கெடுவுக்கு உட்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பு அன்வாரின் அரச மன்னிப்பு தொடர்பான ஆவணங்களை வேதா பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வழக்கை தாக்கல் செய்து பிரதமரிடம் அவரது அரச மன்னிப்பு தொடர்பான ஆவணங்களை வழங்கச் சொல்வது தவறு என்று அவர் கூறினார். மலேசிய முன்னேற்ற கட்சி தலைவரான வேதமூர்த்தி அன்வாருக்கு நேரடி சவால் விடுத்து அரச மன்னிப்பு மனுவின் முழு ஆவணங்களையும் 24 மணி நேரத்திற்குள் வெளியிட வேண்டும் என்று கோரினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.